அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கிறிஸ்தவங்க விவாகரத்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்னுடைய கமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. கிறிஸ்தவங்க விவாகரத்து பண்ணுறது தவறு தானே, அதுலேயும் கண்டிப்பாக மறுமணம் பண்ணவே கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது, டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நாம் எல்லாருக்கும் ஒரே விதமான பதில் இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, there is no one fit answer for all. எல்லாருக்கும் ஒரே விதமான பதில் கிடையாது. பைபிளில் ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். பைபிளில் இயேசு கிறிஸ்து விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய நீங்கள் வேறு எதுக்குமே நீங்கள் டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு இல்லையா? அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு பல நபர்கள் விவாகரத்து பண்ணக்கூடிய அந்த நபர்கள் இடத்துல ரொம்ப ஈஸியாக அவங்கள குற்றப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நீ பைபிளில் ஆண்டவர் விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீ விவாகரத்து பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ரொம்ப. அது மட்டும் இல்லாமல் அவங்க மறுமணம் பண்ணும்பொழுது அதை குறித்து வேதாமத்தை சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை மிக கடுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் விவாகரத்து அப்படிங்கிறத விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்தை நாம் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். பல நேரங்களில் இந்த விவாகரத்து தவறு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய பல நபர்கள், இந்த விவாகரத்து தவறுன்னு சொல்லி உயிரை கொடுத்து முட்டு கொடுத்து பேசக்கூடிய பல நபர்கள், அந்த விவாகரத்துக்கு காரணமாக அமையக்கூடிய பலவிதமான தவறுகள் திருச்சபையில் இருக்கிறதை மறந்துட்டு இந்த விவாகரத்தை தவறு அப்படிங்கிறது பேசுகிறாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்தில் எது தெரியுமா பெஸ்ட்டு ஆன்சர்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதாவது விவாகரத்து எதற்காக நிகழ்கிறது அப்படிங்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை நாம் தீர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்துகள் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு திருமணத்துக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு நபர் விவாகரத்து பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோடைய திருமணத்துக்குள்ளே நுழையிறாங்க? அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 95% பேருக்கும் அதிகமான நபர்கள் ஒரு திருமணத்திற்குள்ளாக போகும் பொழுது அவங்களுடைய மனசில் எத்தனையோ விதமான கனவுகளுடனும் இல்லையா, ஒரு குடும்பம் அப்படிங்கிற அற்புதமான எதிர்பார்ப்புடனும் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் பல நேரங்களிலே அவர்களுடைய அந்த திருமண வாழ்க்கையை குறித்த நியாயமான எதிர்பார்ப்புகள் கூட தவறாக போகக்கூடிய நிலையில், கிறிஸ்தவத்துக்குள்ளே தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவங்களுடைய நியாயமான எதிர்பார்ப்புகள் கூட உடைக்கப்படக்கூடிய நிலையில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமணத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டு, 2 பேருக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரஸ்ட்டு உடையுது. ஏன் இது நிகழுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சீரழிந்த நிலையிலே பல நேரங்களிலே கடவுள் எந்த நோக்கத்திற்காக திருமணத்தை அமைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்திற்காக பல நேரங்களிலே திருமணங்கள் நடத்தப்படாமல், பெரும்பாலும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் திருமணங்கள் உலக பிரகாரமான காரியங்களை முன்வைத்து நடத்தப்படும் பொழுது அந்த நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் விவாகரத்துக்கு காரணமாக அமையுது. ஒரு சில சீரியஸான விஷயமும் இருக்குது, அதை பின்னாடி பேசுவேன். பட் முதலாவது இதை பேசிடுவோம். இப்போ யோசித்து பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலே குடும்பம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. அப்போ இந்த குடும்பம் மிக மிக முக்கியமானது அப்படின்னா நம்முடைய திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒரு பணி எதுவாக இருக்கணும்? ஒரு தன்னுடைய விசுவாசியை சரியான விதத்திலே இந்த திருமணத்திற்கென்று தயார்படுத்தக்கூடிய வேலையை யார் செய்யணும்? திருச்சபையும் செய்ய வேண்டும், பெற்றோர்களும் செய்யணும். இந்த 2 பேருடைய கடமையும் இருக்குது. ஆனால் இன்றைக்கு திருச்சபைகள் தங்களுடைய விசுவாசிகளை சரியான விதத்திலே தேவனுடைய சித்தத்தினுடைய அடிப்படையிலான திருமணத்திற்கு தயார்படுத்த மறந்துவிட்டு அவங்க திருமணத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ளே ஒத்து வர மாட்டேங்குது, பிரச்சனைகள் இருக்குது, அவங்களால ஒன்றாவே வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் விவாகரத்து பண்ணும்போது சாதாரணமாக அந்த விவாகரத்து பண்ணக்கூடியவங்க மேலே மட்டும் நம்ம பழியை போடுவோமானா அது கடவுளுடைய பார்வையில் எவ்வளோ மோசமானதாக இருக்கும். யோசித்து பாருங்கள். ஒரு திருச்சபை தன்னுடைய விசுவாசியை சரியான விதத்தில் பக்குவப்படுத்தணும். ஒரு பெற்றோர் சரியான விதத்தில் தன்னுடைய பிள்ளையை திருமணத்துக்காக தயார்படுத்தணும். படுத்துகிறாங்களா? இல்லை.
யோசித்து பாருங்கள், வேதாகம சத்தியம் சரியான விதத்திலே இன்றைக்கு திருச்சபைகளிலே போதிக்கப்படுதா? இல்லை. இன்றைக்கி இந்த சண்டே கிளாஸ் அப்படிங்கிற ஒன்று நடக்குது இல்லையா? அந்த சண்டே கிளாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்குற இடமா மாற்றி வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த சண்டே கிளாஸ், சண்டே ஸ்கூல் அப்படிங்கிறது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? ஞாயிறு ஆராதனையில் கேட்கக்கூடிய செய்தி மட்டும் ஒரு ஆளுக்கு பத்தாது. அவங்களுக்கு வேதாகமத்தில் வந்து ஆழமாக அவங்களுக்கு இறையியலை கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கணுமானால் நம்ம வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அப்பாற்பட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஞாயிறு பள்ளி, சண்டே ஸ்கூல் அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இல்லைங்க, பெரியவங்களுக்கு ஆழமாக இறையியல் கற்றுக் கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட விஷயம். ஆனால் இன்றைக்கி இந்த சண்டே கிளாஸு சின்ன பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்குற இடமா மாறி இருக்குது. அப்போது ஒரு திருச்சபையாக நாம் கொஞ்சம் கூட இந்த மக்களுடைய வளர்ச்சியில் அக்கறை கிடையாது. ஓகேவா? அப்போ அது மட்டும் இல்லாமல் ஏதோ இந்த பக்தி அப்படிங்கிறத ஏதோ ஒரு ஊர்கா மாதிரியும் ஏதோ ஒரு கருவேப்பிலை மாதிரியும் மேம்படுத்தக்கூடிய நிலை. யோசித்து பாருங்கள், பெற்றோருமே கூட தங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தியத்திலே தெளிவாக வளர வேண்டும் என்று எத்தனை பேர் அக்கறை காட்டுறாங்க? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலக பிரகாரமான படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எதுக்கு அதிகமான பணம் செலவழிக்கப்படுது? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான பாடத்தை, கல்வியை கொடுப்பதற்கு நீங்கள் செலவழிக்கிற அந்த செலவில் ஒரு 100ல் 1 பங்காவது நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பதற்கு செலவு பண்ணுறீங்களா? அப்போது வேதாகமத்தை என்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நான் ஒரு முயற்சியும் எடுக்கலை. அதுதான் உண்மை. இட்ஸ் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. ஒரு முயற்சியும் 99% குடும்பங்களில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பதற்கு 1% முயற்சி கூட கிடையாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு பாரம்பரியமாக ஏதோ அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே டீசெண்டாக உட்காந்துட்டு அப்படியே இது பண்ணிட்டு வந்துடுறது. சரி, அந்த கொஞ்ச நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகக்கூடிய அந்த நேரத்திலேயாவது அங்கே சரியான சத்தியங்கள் பிரசங்கிக்கப்பட்டு சரியான விதத்தில் அவர்கள் பக்குவப்படுத்தப்படுறாங்களான்னா அதுவும் கிடையாது. நமக்கு திருச்சபைக்குள்ள 1500 பிரச்சனை. நமக்கு எதற்காக அந்த மக்கள் திருச்சபைக்கு வர்றாங்களோ அதை மறந்துட்டு நமக்கு 1500 பாலிடிக்ஸ் உள்ள அதில் தான் நம்மளுடைய கவனம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக மக்களை வந்து அப்படியே பொருளாதார சிந்தையிலே வந்து மக்களை பணம் தான் ஆசீர்வாதம், பணம் பணம் பணம்னு சொல்லி பண வெறியர்களாக வந்து மாற்றி வச்சுருக்கிறாங்க. அப்போது ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது தேவனுடைய சித்தத்தினுடைய அடிப்படையிலே, தேவனுடைய வார்த்தையினாலே பக்குவப்பட்டு இருக்கிற ஒரு மணமகன், தேவனுடைய வார்த்தையினாலே பக்குவப்பட்டு இருக்கிற ஒரு மணமகள், தேவ சித்தத்தை உணர்ந்திருக்கிற நிலையிலே, அப்படிப்பட்ட நிலையிலே வந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்து ஒரு திருமணம் நிகழுமானால் அங்கே வந்து விவாகரத்து நடக்காது. ஆனால் நமக்கு வந்து இன்றைக்கி திருமணம் அப்படியா நடக்குது? ஒரு பையன் பொண்ணு பார்க்குறதா இருந்தால் எப்படி பார்க்குறான்? எனக்கு பொண்ணு கலராக இருக்கணும். இதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிமாண்டு. பெரும்பாலான பசங்க எனக்கு பொண்ணு கலராக இருக்கணும். கலரை இப்போ அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட விதம் இப்படி இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் சினிமா சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ அழகான பொண்ணு வேணும். ஏன் இப்படி தான் அழகுனா இப்படி தான் இருக்கணும். வேதாகமம் அழகை பற்றி எப்படி பேசுது? அதை நம்ம கடவுளை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறாரு? இந்த உலகம் சினிமா அழகுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற விதமாகவே வேதாகமம் அழகை சொல்லுதா? அப்போ அந்த சிந்தை எப்படி எதனால் நிறைந்திருக்கு? வேதாகம வார்த்தையினாலே நிறைந்திருக்கிறதா இல்லை சினிமா சிந்தையினால நிறைந்திருக்குதா? அழகாக இருக்கணும், கலராக இருக்கணும், ரைட்டு, இது ஒரு ரெக்யர்மெண்ட்டு. அப்புறமா வந்து பையனுடைய பெற்றோர் விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பக்தி உள்ள கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இல்லை. எவ்வளவு நகை கிடைக்கும், எவ்வளவு ரொக்கம் கிடைக்கும், இந்த அடிப்படையில் தான் பெரும்பாலான திருமணங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. பொண்ணு வீட்டில் இருந்து பார்த்தாலும் அதே மாதிரி தான். பையன் வந்து வேலை பார்க்கானா, வேலை பார்க்கணுன்னு சொல்லி தப்பு இல்லை. ஆனால் அவனுடைய பக்தி இருக்குதா, அதெல்லாம் இப்போ இதுவே கிடையாது. அவன் வந்து வேலை பார்க்கானா, எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு அதிகமான சம்பாத்தியத்துக்கு உள்ள தன்னுடைய பிள்ளையை கட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோ அதிகமான சம்பாத்தியம். என்ன வசதி இருக்குது, வீடு இருக்குதா, சொத்து இருக்குதா? ஒரு சில நேரங்களில் பையன் குடிப்பழக்கம் இருந்தாலும் கூட, அந்த மாதிரி ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் கூட வசதியாக இருந்தான் அப்படின்னா அதெல்லாம் எல்லாரும் அப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கட்டி கொடுக்குறது. இப்போ இந்த விதமான தவறுகள் பல நேரங்களில் திருமணத்தில் நடக்குது. யோசித்து பாருங்கள், எத்தனை தகப்பன், எத்தனை மணமகனுடைய எத்தனை அப்பாமாரு தன்னோட பையனுக்கு குடிப்பழக்கம் இருந்த போதும் அது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த குடிப்பழக்கங்களையும் வேறு ஏதாவது ஒரு சில கெட்ட பழக்கங்கள், போதை பழக்கங்கள், வேறு ஏதாவது பழக்கம் அதை மறைச்சி கட்டி வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பெண் வீட்லேயும் அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டு அதெல்லாம் பேசாமல் திருமணங்கள் நிகழ்த்தப்படுதா இல்லையா?
வேதாகமத்தில் இப்படி திருமணத்தை நிகழ்த்தணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? எல்லாத்துலேயும் உண்மை சொல்லுங்கன்னு சொல்லிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது நமக்கு உண்மையை சொல்லி திருமணம் பண்ணுறதுக்கான சூழ்நிலையாவது இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவத்தில் இருக்குதா கேட்குறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறதோட நான் நிறைய கேள்வி தான் கேட்க போகிறேன் இல்லையா? நம்ம ஒரு சில நேரத்தில் இந்த விவாகரத்து அப்படின்னு சொல்லி வரும்போது அதை மட்டும் தப்பு தப்பு தப்பு, ஐயோ அது தப்பு, விபச்சாரம் அது இதுன்னு சொல்லிட்டு குதிக்கிறீங்களே. அப்போ இத்தனை தவறுகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கிட்டு ஒரு 2 பேர் இப்போ அவங்க திருமணத்தில் இளம் தம்பதிகள் இணைஞ்சு அவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்ன உடனே அவங்கள குறை சொல்கிறதுக்கு அவ்வளவு அக்கறையாக போய் நம்ம போய் குறை சொல்கிறோம். யோசித்து பாருங்கள். ஒரு சில பேர் என்னை பார்த்து நீ குறை சொல்ல. நான் குறை சொல்லலைங்க. நான் வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிற சீரழிவை சுட்டி காட்டி சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்படிலாம் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் இப்படி இந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. அந்த தவறுகள் வந்து நிகழக்கூடாது. இன்றைக்கி குடும்பம் வந்து சீரழிஞ்சு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சத்தியமாக அறிவிக்கப்படாமல் கிறிஸ்தவம் அப்படிங்கிற பேரில் வேறு என்னத்தையோ ஒன்று நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் தப்பாக பண்ணிக்கிட்டு என்னைக்கு பிரச்சனை வருதோ அப்புறம் அன்னைக்கு தான் தெரியும் எதனால் பிரச்சனை வருதுன்னு சொல்லி. நீங்கள் விவாகரத்து இப்போ பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இளம் தம்பதியின் இடத்துல உட்காந்து பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சரியாக பைபிள் சொல்லி கொடுக்காம சரியான விதத்தில் வேதாகம அடிப்படையில் அவங்கள வளர்க்காமல் இருக்கிற இடத்துல ஆரம்பிக்குது பிரச்சனை. அப்போ 5 விளையாதது 50 விளையுமா? அதை யோசிக்கணும். நம்ம இன்றைக்கி விவாகரத்தை மட்டும் நம்ம தவறுன்னு சொல்லி பேசுகிறோமே. அப்போ இந்த அளவுக்கு எத்தனை, அதாவது 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சிருங்க. இப்படி பைபிள் சொல்லுதா? பைபிள் அப்படி சொல்லலையே. உன்னுடைய லெட் யுவர் எஸ்பிஎஸ் லெட் யுவர் நோ பி நோ அப்படி தானே சொல்லுது. ஆமான்னு ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுது. நீங்கள் ஒருவரோடு உண்மையை பேசுங்க, உண்மையின்றி பொய்யே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இது கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய இடம் எங்கே? திருமணத்தில். ஆனால் எத்தனை திருமணத்து பெற்றோருக்கு தங்களுடைய வீட்டில் உள்ள உண்மையான சூழ்நிலையை அப்படியே வெளிப்படையாக சொல்லி திருமணத்திலே மாப்பிள்ளை வீட்டாட்டில் பெண்ணார் இடத்துல வெளிப்படையாக குடும்ப சூழ்நிலையை பற்றியும் மணமகனுடைய விஷயத்தையும் வெளிப்படையாக பேசி திருமணம் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியுமா? தைரியம் இருக்குதா? ஏன் நமக்கு அந்த தைரியம் இல்லை? அப்போது சீரழிவு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். முழுவதுமாக சீரழிந்து கிடக்கக்கூடிய இந்த நிலையில் ஏதோ ஃப்ளூக்கில் ஒரு சில பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து செட் ஆகிடுது. ஒரு சில பேர் வந்து வாழ்க்கை எப்படியோ சரி வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் ஒரு பெரிய கூட்டம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குது. அதான் உண்மை. இங்கே ஏதோ பெரிய அன்புலாம் இல்லை, வேறு வழி கிடையாது. அசிங்கம், டைவர்ஸ் பண்ண அசிங்கம், ஐயோ பிள்ளை குட்டிங்க வந்தாச்சு இனிமேல் என்னத்தை செய்ய அப்படிங்கிற ஒரு இதோடு வாழ்ந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பெருங்கூட்டம். ஒரு சில பேருக்கு வேறு ஐயோ என்னால் முடியவே முடியாது, இனிமேல் வாழ முடியாது அப்படிங்கிற நிலையில் வந்து டைவர்ஸ் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. யோசித்து பாருங்கள், இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசணும். அடுத்ததாக இன்னும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக இந்த பைபிளில் உள்ள வசனத்தை, அதாவது விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய நீங்கள் வேறு எதற்காகவும் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது? விவகாரத்தை செய்யக்கூடாது. ரைட், ஓகே. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். திருமணம் ஆனதுக்கப்புறமா படுக்கை அறையில், ஓகேவா, இந்த அதாவது இந்த மாப்பிள்ளைக்கு கணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோசமான கெட்ட பழக்கங்கள் இருக்கும். சைக்கோவாக இருப்பான். பெண்ணினுடைய வீட்டில் பெண்ணினுடைய பிறப்புறுப்பில் சிகரெட்டை வச்சு சூடு வைக்கிறவனாக இருக்கான். இப்படிப்பட்ட கிறுக்கன்னு இருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க விபச்சாரம் பண்ணால் மட்டும்தான் டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. புருஷன் வந்து சிகரெட்டை பிடிச்சி அந்த சிகரெட்டை கொண்டு வந்து பிறப்பிறப்பில் வந்து சூடு வச்சாலாம் ஆண்டவர் டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பொண்டாட்டி தனம் சூடு வாங்கிட்டு கிடக்கணும். ஒத்துக்குவீங்களா? இல்லை கேட்குறேன். டொமஸ்டிக் வயலன்ஸ், குடிச்சிட்டு வந்து வீட்டில் பொண்டாட்டி போட்டு அடிக்கிறாங்க. நான் வந்து இமீடியட்டாக உடனே டைவர்ஸ் பண்ணிடணும்னு சொல்ல வரலை. அவனை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணும், வெளிப்படையாக பேசணும். இல்லைங்க இப்படி செய்யக்கூடாது, இது தவறு. ஒரு கணவன் மனைவியை அடிக்கக்கூடாது. இப்போ மனைவி மட்டும் அடிக்கிறான்னா ஒரு சில நேரத்தில் பிள்ளையை பெற்று போட்டுடுறானுங்க. பிள்ளைங்களை பெற்று போட்டுட்டு மனைவி அடிக்கிறான், பிள்ளையை போட்டு அடிக்கிறான் குடிச்சிட்டு வந்து. அந்த பிள்ளை, கடவுளுடைய விருப்பம் என்ன? கடவுள் இந்த குழந்தைகள் ஒரு அன்பான ஒரு ஆரோக்கியமான சூழலில் இந்த பிள்ளைகள் வளரணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் நீ குடிச்சிட்டு வந்து அந்த குடும்பத்தை நரகமாக்கிட்டு இருக்கியே. அப்படிப்பட்ட இடத்துல போய் ஏம்மா இல்லைம்மா அது விபச்சாரம் பண்ணால் மட்டும்தான் அது டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால் நீ தினமும் அடி வாங்கி சாவு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே இந்த டெம்ப்ளேட் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் வேறு வேறு மாதிரி இருக்கும்.
முட்டை போட்ட கோழிக்கு தான் குண்டு வலினா என்னன்னு சொல்லி தெரியும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வலி அவங்களுக்கு தான் தெரியும். யாரும் ஆசைப்பட்டுக்கிட்டு போய் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு போகலை. ஓகேவா? வேறு வழி இல்லாமல் ஒரு சில பேர் டைவர்ஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இனிமே அவ்வளோதாம்மா உனக்கு வாழ்க்கை அப்படியே முடிஞ்சது, இனி நீ எந்த கல்யாணமும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிடலாமா? அந்த பெண்ணுக்குள்ளேயோ அல்லது அந்த ஆணுக்குள்ளேயோ எனக்கு குடும்பமாக வாழ வேண்டும், நல்ல அன்பான மனைவியோடு வாழ வேண்டும், ஒரு சந்தோஷமான குடும்பமாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? அப்போ இந்த அப்பங்காரன் கிறுக்குத்தனமாக வந்து ஒரு மெண்டல் பிடிச்சி கட்டி வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக வந்து அந்த அந்த அப்பா பண்ண பெற்றோர் பண்ண தப்புக்காக பிள்ளை வாழ்க்கை ஃபுல்லாக துன்பத்தை அனுபவிக்கணுமா? இல்லை, நான் கேட்குறேன், கேள்விகள் இருக்கு இல்லையா? கேள்விகள் முக்கியமானது. இப்போது விபச்சாரம் பண்ணாதான் வந்து டைவர்ஸ்ன்னு சொல்லி பேசுகிறீங்க. அடுத்தால ஒரு கேள்வி, பொர்னோகிராஃபிக்கு இன்றைக்கி வந்து 80% மேலான ஆண்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவமும் விதிவிலக்கு கிடையாது. பொர்னோகிராஃபிக்கு அவ்வளோ அடிக்ஷன் இருக்குது. ஆண்கள் மட்டுமில்லை, இன்றைக்கு பெண்கள் பொர்னோகிராஃபிக்கு அடிமையாகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையும் வேகமாக பெருகிட்டு வருது. அதுவும் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கையில் வந்ததுலேருந்து அந்த அக்சசிபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கிறனால அன்றைக்கி வந்து பொர்னோகிராஃபிக் அடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லியராகவே வந்து ஒரு 10வது 11வது வயசு வர அந்த ஸ்டேஜ்லேயே வந்து என்ன அப்படின்னா பசங்க வந்து பொர்னோகிராஃபிக் அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. இப்போ பொர்னோகிராஃபி அடிக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் கேட்குறேன், பொர்னோகிராஃபிக் அடிக்ஷன் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு விபச்சாரம். இன்றைக்கி பொர்னோகிராஃபிக் அடிக்ஷனில் இருக்கக்கூடிய கணவன்மார் எல்லாம் இவன் விபச்சாரம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்ன நியாயமான காரணத்துக்காக மனைவிகள் விவாகரத்து பண்ணணும்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா எத்தனை கணவன்மார்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்க? கடவுள் தான் சொல்லியிருக்காருங்க, விபச்சாரம் பண்ணால் அவங்க வந்து ஆண்டவருடைய சித்தப்படியே விபச்சாரம் பண்ணால் டைவர்ஸ் பண்ணலாம். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ பொர்னோகிராஃபிக் அடிக்ஷனாக இருக்காருங்க, அவர் கூட நான் வாழ முடியாது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அப்போது ஒரு சில நேரத்தில் நாம் வந்து நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை பார்க்காம ஒரு துரும்பை பார்த்துக்கிட்டு ஒரு சில நேரத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த விவாகரத்து அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போய் என்ன வேணாலும் விவாகரத்து பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல வரல. நான் சொல்கிறதெல்லாம் விவாகரத்துக்கான முதல் ரீசன் திருமணம் சரியாக நடக்கலை அப்படிங்கிறது தான். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றப்படலை திருமணத்தில். நமக்கு ஜாதிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குது இல்லையா? ஆண்டவருக்கு விருப்பமான சித்தமான சரியான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வேறு ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வதை விட எனக்கு என்னுடைய ஜாதியை சேர்ந்தவ அது பக்தி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 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 மனைவி நல்ல பக்தி உள்ள பெண்ணாக இருப்பா, அவங்க வீட்டில் வந்து இன்னொரு பக்தி உள்ள வேறொரு ஜாதிக்காரனை கட்டி வைக்கிறத விட பக்தியே இல்லாத தான் ஜாதிக்காரனை கட்டி வைக்கிறது தான் மக்களுக்கு அதிகமான ஆர்வம். அப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த பெண் மிகுந்த பக்தியோடு கடவுளுடைய இதில் அவள் இருப்பா, இவன் கொஞ்சம் கூட பக்தி இல்லாமல் ரெண்டு போயிட்டு இருப்பான். ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம திருமணத்தில் நிறைவேற்றலைங்க, அப்புறம் டைவர்ஸ் ஆகுது அப்படின்னா. ஸோ அதனால் டைவர்ஸு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு துடிக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் டைவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம கிறிஸ்தவம் இன்றைக்கி சீரழிஞ்சு போய் கிடக்குது இல்லையா? இந்த சீரழிவுக்கான ரிசல்ட்டு தான் இன்றைக்கி இந்த டைவர்ஸ் இன்றைக்கி பெருகி கிடக்கிறது. ஓகேவா? நம்ம உண்மையிலே டைவர்ஸை தடுத்து நிறுத்தணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்க வேண்டியது வேதாகமத்துக்கு நம்முடைய கிறிஸ்தவம் திரும்பணும், வேத சத்தியத்துக்கு நம்முடைய கிறிஸ்தவம் திரும்பணும். அதனால தான் வந்து இன்றைக்கி பொருளாதார விஷயங்களை சொல்லி பணம் தான் ஆசீர்வாதம் சொல்லி பேசுகிறவங்களை பார்த்து இவன் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தவறை சுட்டி காட்டுறோம். குறை சொல்லலை, நான் குறை சொல்லலை. நம்மளுக்கு வந்து கிறிஸ்தவத்தில் இன்றைக்கி இருக்கிற இந்த சீரழிவை பார்த்தனால தான் நமக்கு வேதனையாக இருக்குது. இந்த கேட்குற உங்களுக்கு இப்போ மனசுக்குள்ளே வலிக்குதில்ல, வேதனையாக இருக்குதா இல்லையா? அப்போது உங்களுக்கு இவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படின்னா இதை பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தை சீரழித்து வச்சுருக்கோமே. அதனால் விவாகரத்து திருமணம் மிக கவனமாக செய்யப்படணும். விவாகரத்து முடிஞ்ச அளவுக்கு செய்யாமல் தடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு சில சூழல்களில் வேறு வழி கிடையாது. வேதாகமம் சொல்லாத காரணங்கள் தான், எஸ், பட் தட் இஸ் வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் இங்கே விவாகரத்து நடக்குது. அதனால் அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேறு திருமணம் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வேற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்து அந்த உலகத்தில் அவங்க மீதம் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் சந்தோஷமான ஒரு குடும்பத்தோடு அவங்களால வாழ முடியும், இன்னொரு குடும்பம் நல்ல ஒரு பக்தியுள்ள குடும்பமாக அவர்களால் அமைந்து கொள்ள முடியும் அப்படின்னா அதில் மறுமணம் செய்து அந்த மறுமணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியான பக்தியுள்ள நிலையில் அந்த மறுமணத்தை செய்து அவங்க சந்தோஷமாக தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.